ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ குட் ஈவினிங். நம்முடைய ஆடியோ வீடியோ வந்து கிளியராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த நியூஸ் அப்படிங்கிறது நிறையா பேர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால நிறையா பேர் டவுட்டாகவே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டாக. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் எக்ஸாம் வந்து நடக்குமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு வழியாக நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் டேட்டு போஸ்ட்பான் பண்ணதுக்கப்புறம் ஸோ எப்போ நடக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. கரெக்டாக. அப்புறம் ஒரு வழியாக ஏதோ ஒரு டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி டிசம்பர் 21 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கிட்ட 15 நாள் 17 நாள் இருக்கிற டைமில் சார் இந்த எக்ஸாம் வந்து நடக்குமா, தேர்வு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு சின்ன மெமோ வந்து வைரல் ஆச்சு. கரெக்டா? அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்மளே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்க போகுது. ஆனால் அதை செக் பண்ணாமல் இது வந்து கொஞ்சம் ரூமர்ஸை வந்து தேவையில்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்னோட ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர் என்ன அப்படின்னா, டிசம்பர் 21 எக்ஸாம் நடக்குமா நடக்காதுன்னு கேட்டால் நடக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். போன வாரமே வந்து டிஎன்எஸ்ஆர்பி சைட்லேருந்து எந்தெந்த எக்ஸாம் சென்டரில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், அந்த எக்ஸாம் சிட்டிஸு அதே மாதிரி எக்ஸாம் சென்டரை வந்து எங்களுக்கு வந்து டேக் கேர் பண்ணுங்க, ஃபார்வர்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெமோ பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் இருந்தாலும் வந்து இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேனே. கரெக்டாக? ஸோ இந்த மெமோ வந்து பார்த்தீங்கன்னா போன வாரமே இது வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? போன வாரமே இந்த மெமோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாத்தீங்களா, இதுல வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் 21க்கு அதாவது எந்தெந்த எக்ஸாம் சென்டர் அரேஞ்ச் பண்றாங்களோ அங்க சிசிடிவி, பெய்டு கேன்டீன், அதே மாதிரி லைட்னிங் ஃபெசிலிட்டி, மற்ற எல்லாம் என்னென்ன ஃபெசிலிட்டி தேவையோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே இதுக்கான மெமோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுமே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோமே. கரெக்டா? ஸோ இருந்தாலும் நிறைய பேர் இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சர்க்குலேட் ஆனது தான். அந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எது நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து பயந்தீங்க, இல்லை அப்படின்னா பார்த்து நம்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஒன் செகண்ட். ஸோ இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா, சப்போஸ் உண்மையிலேயே வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்க்ரோல் ஆயிடும். அது வேற விஷயம். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே வந்து அஃபிஷியலாக எதுவுமே கிடையாது. ஸோ எந்த இது ஸ்க்ரோல் ஆச்சுன்னா இதாச்சுன்னா இந்த இடத்துல, அதாவது the date of written examination for the recruitment of sub inspector of police 2025 will be announced later. Date will be announced later அப்படிங்கிற இந்த நியூஸ் மட்டும், அதாவது இது வரைக்கும் கிராப் பண்ணி அது வந்து பயங்கரமா வைரல் ஆகிட்டே இருந்துச்சு. கரெக்டா? இந்த இடத்துல இந்த இது வந்து வைரல் ஆச்சு. நீங்க அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பார்க்கல. அதுக்கு கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் இது கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் டு த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எடிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் இது இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட். இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு மேலே இருக்கிறது வைரல் ஆச்சு. ஓகே, நமக்கு தேவை என்னன்னா எப்படியாச்சும் போஸ்ட்போன் ஆயிராதா அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான் ஒரு சில பேருக்கு. அந்த வகையில் இந்த நியூஸ் வந்த உடனே அது வைரல் ஆக்கி விட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக யார் பார்த்த வேலை அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த நியூஸ் தான் வைரல் ஆச்சு. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நிறையா பேர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்னா ஒரு வாரமாகவே இந்த வைரல் அப்படிங்க போய்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, இதுக்கு நம்மளோட சைட்லேருந்து ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொடுத்தேன். கரெக்டா? ஸோ அப்போ என்னை பொறுத்தளவில் டிசம்பர் 21 அப்படிங்கிறது 100% வந்து எக்ஸாம் நடக்கும். கரெக்டா? ஸோ நீங்கள் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. டிசம்பர் 21 அப்படிங்கிறது அக்யூரேட்டாக எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துடும். ஸோ அதுக்கான மெமோ வந்து போன வாரமே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பெருசாக எந்த விஷயமும் வந்து இப்போ நடக்கலை. கரெக்டா? ஸோ இப்போ ரீசெண்டாக கூட 2023 பேட்சுக்கு வந்து அதுக்கு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணி அந்த கேஸ் வந்து போட ஸ்டே ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு கூட
கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டா. ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எக்ஸாம் அப்படிங்கிற டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதை வந்து கண்டிப்பா வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அது எப்படி இருந்தாலும் அவங்க ட்ரைனிங் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் 2025 எஸ்ஐ உள்ள அனுப்ப போறாங்க. அது வேற விஷயம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு கரெக்டா. ஏன்னா பிசிக்கலுக்கு வந்து டைம் கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு புதுசாக கொண்டு வந்ததுனால அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இந்த இதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையோ ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இனிமேலும் தாமதிக்காதீங்க கரெக்டா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் பேசினது புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ தேர்வு அப்படிங்கிறதே அக்யூரேட்டாக நடந்தே தீரும். ஓகேவா, சரி ஓகே. அதே மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சைடு கேப்ல நம்மளோட பேட்சை வந்து சொல்றான் பாத்தியா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து சொல்லிடுறேன். எஸ் ஆமாங்க, இந்த தீரன் அப்படிங்கிற டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐக்கான லாஸ்ட் 20 days ஸ்கூல் புக் ரிவிஷன் ரெக்கார்டர் கிளாஸஸ் அப்படிங்கிறது வெறும் 799க்கு அவைலபிளா இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க நம்முடைய கோடான Y904 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல் புக்கை பேசுறது தான் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் கரெக்டாக. நீங்கள் அதை பார்த்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வேற யாராச்சும் குரூப் 1 படிக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லட்சியம் அப்படிங்கிற குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அதுவுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நம்ம கோடான Y904 அப்படிங்க யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்படி இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ADA 247 உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஆல் கோர்சஸ் இருக்கா. இதில் ஸ்டேட்டில் தமிழ்நாடுல இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படி சொல்லிட்டு டிஎன்பிசி போனீங்கன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படிங்கிற அதிகாரம் 2.0 இது லைவ்ல போய்கிட்டு இருக்கு. தீரன் அப்படிங்கிறது இப்போ கொண்டு வந்த பேட்ச். ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்போ என்னென்ன கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும். இது வந்து ப்ரீ ரெக்கார்டர் தான் கரெக்டா. ஆல்ரெடி எடுத்த வீடியோ தான் இதில் வந்து இருக்கும், லைவ் எதுவுமே இருக்காது. யார் யார் என்னென்ன கிளாஸஸ் எடுத்திருக்காங்களோ அது எல்லாமே லைவ்ல கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக் வைஸ் நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பார்த்துக்க முடியும். இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்டர் கூப்பன் கோடுன்னு கேட்குதா, இதில் Y904 அப்படிங்கிற நம்ம கோடை அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் 779க்கு இந்த பேட்ச் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். ஜாயின் பண்ணும்போது மறக்காமல் Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா நம்மளோட டெலகிராமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் ஐடி என்னன்னா Y904 பூபதி. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்னா டெலகிராமில் என்ன கான்டெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா Y904 கோடை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து நம்ம எஸ்ஐக்கு வந்து ரிவிஷனுக்காக எக்கனாமிக்ஸ் பாக்ஸ் கண்டென்ட் வேற நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா, நன்றிங்க, தேங்க்யூ.